ஈரான் நாட்டில் போர் பதற்றத்தால் பரிதவிக்கும் குமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்திய மீனவர்கள் அங்கிருந்தபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் குண்டு விழுந்து இறந்து விடுவோமோ என்ற அச்சத்தை விட பட்டினி கிடந்து இறந்து விடுவோம் என்ற அச்சம்தான் மேலோங்கி இருப்பதாக வேதனை தெரிவித்தனர். விரைவில் தங்களை தாயகம் அழைத்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்திய தமிழர்கள் மொத்தம் இங்கே ஈரானில் இருந்து 700 பேர் கூட இங்கே தமிழக மீனவர்கள் இங்கே கிடந்து இந்த ஈரான் இஸ்ரேல் போரில் கிடந்து ரொம்ப சிக்கி தவிச்சுட்டு இங்கே இருக்கிறோம். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்திய கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பதில் அப்படின்றது இங்கே தெரியல. போர் வெடி மாறி இங்கே குண்டு விழுந்துட்டு இருக்கு. இதில் போர் வெடிச்சு நாங்கள் குண்டு விழுந்து நாங்கள் சாகுறோமோ இல்லை, ஆனால் ஒருவேளை சோறு இல்லாமல் இங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நேரம் இப்போ ஒரு நேரம் தூக்கி நாங்கள் என்ன பண்ணுற நிலைமையில இங்கே இருந்துட்டு இருக்கோம். முதல்ல இங்கே பிரச்சனை தொடங்குற நேரம் எங்கள் அரபிமார்கள் எதுவுமே நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்போ அதே அரபி ஈரான் இன்னைக்கு எல்லாரும் என்னன்னா எப்படியாவது உங்கள் தாயகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் தாயகத்துக்கு திரும்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே இருந்துட்டு இருக்கு. இங்கே எல்லாருமே என்ன பண்ண அடுத்த கட்ட நிலைமை என்ன, இங்கே சாப்பாட்டுக்கு என்ன வழி தெரியாமல் இங்கே ஒவ்வொருத்தவங்களையும் நாங்கள் இங்கே சிக்கி தவிச்சுட்டு ரொம்ப இங்கே வேதனைப்பட்டு இருக்கோம். அதுபோக ஹார்மஸ் ஜனசந்தி வழியா இந்தியாவோட ஆயில் கப்பல், கேஸ் கப்பல் எடுக்கிறதுக்காக இந்திய நேவி எல்லாமே அங்க இருக்கு. ஆனா இந்த 700 மக்களை எடுக்கிறதுக்கு எந்த வழியுமே அங்க இல்லை. அப்ப அந்த ஆயில் கப்பலுக்கும் கேஸ் கப்பலுக்கும் இந்தியா ஒரு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்குற அந்த இதுக்கு இந்த 700 உயிர்களுக்கு இங்க எந்த பாதுகாப்பும் இல்லை. நாங்க அடுத்த வேளை இங்க என்ன பண்ண போறோம், என்ன சாப்பாடு பண்ண போறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. இங்க இருக்க உயிருக்கும் என்ன பதில் எங்களுக்கு தெரியல. ஆனா குண்டு மலை ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லாம இங்க இத்தனை பேர் இப்ப சாக போறன்ற தெரியாத நிலைமையில நாங்க இங்க இருந்துட்டு இருக்கோம். அதனால இந்திய கவர்மெண்ட் எங்களை எவ்வளவு சீக்கிரம் இதை எங்களால் மூவ் பண்ணி எங்களை எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி எங்களை எடுக்குமாறு உங்களை கேள்வி. இதை நாங்க சர்ச்சில் ஃபாதர் வழியா இந்த மனுவை நாங்க இந்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்க இப்போதைக்கு இங்க அனுப்புறோம்.